Hi students, welcome to NEET Opporstics. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ரீநீட் 2026 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே டவுட்டு நீட் 2027 ரிப்பீட் பண்ணலாமா? அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் என்கிட்ட கேட்கப்பட்ட 6 கொஷின்ஸை நான் இதில் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நீட் 2027க்கு வரக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் அண்டு ரீநீட் 2026க்கான கவுன்சிலிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2027 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு வாட்ஸ்அப் குரூப் ப்ரிப்பரேஷன் குரூப் இருக்குது, நீட் 2027க்கான ப்ரிப்பரேஷன் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது, சார் உங்கள் கெமிஸ்ட்ரி கோர்சஸில் எப்படி ஜாயின் பண்ணணும், எனக்கு எங்கே போய் ஜாயின் பண்ணணும்னு தெரில, ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் உங்கள் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸ்லாட் வைஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரை கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஏதாச்சும் டவுட் இருக்குது கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு, கெமிஸ்ட்ரி கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா 6361987994 இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸுக்கான ஃபுல் இதையுமே தருவாங்க. ரீநீட்டில் கேட்கப்பட்ட 45 கொஷின்ஸில் நியர்லி 43 கொஷின்ஸ் டேரெக்டாக என்னோட நோட்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. ஸோ வித் ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன், எதையுமே ப்ரூஃப் இல்லாமல் நான் காமிக்கல. கேட்கப்பட்ட கொஷின்ஸ் நான் டீச் பண்ணப்பட்ட லெசன்ஸ். ஸோ அது அப்படியே என்னோட டேரக்ட் நோட்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. ஒவ்வொரு கொஷின்ஸுமே என்னோட டேரக்ட் நோட்ஸு. பொட்டாசலும் இந்த கொஷின்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே நான் எழுதி போட்டது அப்படியே இங்கே வந்திருக்காங்க. இங்கே பாயிலிங் பாயிண்ட், அங்கே போலாரிட்டி, ரெண்டுமே சேம் கான்செப்ட். இங்கே பாரு, அப்படியே நான் டீச் பண்ணது எல்லாமே நான் நடத்தின நோட்ஸ்லேருந்து அப்படியே தான் வந்திருக்கு. எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே வரல. நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் கொண்டு அப்படியே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அப்படியே வந்திருக்கா. பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் அப்படியே இருக்கா. எல்லா கொஷின்ஸுமே அதே தான், எந்த இதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ டோட்டலாக 45 கொஷின்ஸ்க்கு 43 கொஷின்ஸ் டேரெக்டாக என்னோட நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போவே போயிட்டு உனக்கான கெமிஸ்ட்ரி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோ. டோட்டலாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் பேட்சஸ் ஆல்சோ நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். 3 சப்ஜெக்ட்டுமே நான் தான் எடுக்க போகிறேன். இப்போயும் சொல்கிறேன், என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர் உங்களோட எம்பிபிஎஸ் சீட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணி தரேன். பொய் சொல்லலை, ஃபேக்டாக சொல்கிறேன், வித் ப்ரூஃபோட தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து என்னோட நோட்ஸ் மட்டுமே எனஃப். வேறு எந்த நோட்ஸுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு தேவையே இல்லை. எக்ஸ்ட்ரா நோட்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணவும் தேவையே கிடையாது. ஏன் நோட்ஸு மட்டும் கண்மூடித்தனமாக நம்பி படித்தாலே போதும், வேறு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன, ஏஜ் லிமிட் இருக்கா சார், ஏஜ் லிமிட் இருக்கா, நான் இத்தனை ஏஜ் வரையும் தான் எழுதணும், இந்த ஏஜுக்கு அப்புறம் எழுத முடியாது அப்படிங்கிற லிமிட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது, எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. நான் டேரெக்டாக சொல்லிடுவேன், சுற்றி வளச்சலாம் பேசலை. நோ ஏஜ் லிமிட், ஓகேங்களா, நோ ஏஜ் லிமிட், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் லிமிட். சார் நான் ஃபஸ்ட்டு 3 அட்டெம்ப்ட் தான் பண்ணணும், 4th அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது, 5th அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நோ அட்டெம்ப்ட் லிமிட். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு, எல்லா பேருமே எழுதலாம். கிட்டத்தட்ட 42 ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் ஆர் எனி அதர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 42 ஏஜ் உள்ள ஒரு பர்சன் வந்து நீட் எழுதலாம். அதே மாதிரி 35ல் இருக்கவங்களும் எழுதலாம். இப்போ நான் 5th அட்டெம்ப்ட் சார் எழுதலாம், 6th அட்டெம்ப்ட் சார் எழுதலாம், எந்த ஏஜில் வேணால் நீங்கள் எழுதலாம். ஓப்பன் அட்டெம்ப்ட் லிமிட், நோ அட்டெம்ப்ட் லிமிட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட், 50% 12th மார்க் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்களா நீட் 2027 அப்படின்னா மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் இன்க்ளூட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த 12th மார்க்கை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸினுடைய அந்த டாக்டர் அப்படிங்கிற கனவு வந்து கண்டிப்பாக பறிபோகும். ஏன்னா 12th மார்க்கில் நிறைய பேர் 565, 575, 580, 590 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் இருக்காங்க. அப்போ அந்த அதிகமான அளவில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் வந்து அதில் இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 590+ இருக்காங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸுமே மெடிக்கலுக்கு பதிய மாட்டாங்க. கண்டிப்பாக 80 மெம்பர்ஸ் படிவாங்க. அந்த 80 மெம்பர்ஸ்னுடைய அஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்குற பட்சத்தில் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது
இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் எவ்ரி இயர், டிக்ரீஸ் ஆகாது. பட் இந்த 50% 12th மார்க் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த மாதிரி 50% 12th மார்க்கை இன்க்ளூட் பண்ணலாம், 50% நீட் மார்க்கை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தந்திருக்காங்களே தவிர மற்றபடி இதை வந்து கன்ஃபார்மாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ரூல்ஸு கிடையாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் சிபிடி மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் நடக்கும். எதுக்காண்டி இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்குது அப்படிங்கிற ரீசனை நான் சொல்லிடுறேன். ஏன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 2024லேருந்து லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி தான் இந்த சிபிடி மோடு கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடு அப்படிங்கிறதே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்தவரையும் சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடுங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா பேப்பர் லீக் நடக்காது, யாருனாலையும் கொஷின்ஸை தெரிஞ்சிக்க முடியாது. கரெக்டாக 2 o'clock அந்த ஸ்பாட்டில் அந்த செகண்ட் ஆன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து விசிபிளாக வந்து கம்ப்யூட்டருக்குள்ளேயே வரும். கரெக்டாக நீங்கள் 5:15 or 5 o'clock உங்களுக்கு கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் பேப்பர் தரது டிலே பண்ணுறது எதுவுமே கிடையாது. ரன்னிங் அந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துலையுமே ஸ்டாப் ஆகாது. அப்போ 2 o'clockலேருந்து 5 o'clock ஷார்ப்பாக இருக்கும். எந்த டயத்தில் ஆன் பண்ணுறது எந்த டயத்தில் ஆஃப் பண்ணுறது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆயிரும். ஸோ எந்த ஒரு கொஷின் பேப்பருமே லீக் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே உண்மைத்தன்மையாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த சிபிடி மோட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நடக்குமா சார் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் நடக்கிறது டவுட்டான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய நீட் எக்ஸாம் சிங்கிள் கொஷின் பேப்பரில் இத்தனை வருடங்களாக கண்டக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் கண்டக்ட் பண்ணும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதிப்பாகும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் பேப்பர் வரும்போது சில கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், சில கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிரிவினை வரும்போது சில பேர் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கம்மியான மார்க் எடுத்திருப்பாங்க, ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் வந்து அதிகமான மார்க் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த மாணவர்கள் தான் ஈஸியாக போவாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து கஷ்டமாக கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் கம்மியாக போய் சீட்டு கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுவாங்க. சிங்கிள் ஃபேஸில் தான் வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இத்தனை கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர்லேருந்து நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து பண்ணுறதுக்கான எல்லா அறிவுரையுமே வந்து எல்லாத்துட்டேருந்துமே வாங்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாத்துட்டேருந்துமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் சிங்கிள் ஃபேஸில் தான் நடக்கும். அத்தனை லட்சம் கம்ப்யூட்டர்ஸை வந்து ஏற்பாடு பண்ணி அத்தனையுமே சிங்கிள் ஃபேஸில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஈஸியாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு எப்பயோ இதை வந்து ஜேஇ மெயின்ஸ் மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 days வச்சாங்க அப்படின்னா டோட்டல் நீட் எக்ஸாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 2023, 2022, 2024, 2025, 2026 எதாக இருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் எதனால பண்ணலை அப்படின்னா சிங்கிள் கொஷின் பேப்பராக இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மல்டிபிள் கொஷின் பேப்பராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்காண்டி தான் இந்த இதை இன்ன வரையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்காண்டி தான் இத்தனை நாளாக வந்து ஆலோசனையிலேயே இருக்குது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு மோடுங்கிறது. பட் இப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேக்ஸிமம் அது சிங்கிள் ஃபேஸாக தான் இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் இருக்குமா அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு சிங்கிள் கொஷின் பேப்பர் தான் இருக்கும், மல்டிபிள் கொஷின் பேப்பர்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு கிளாரிட்டி தரேன். ஸோ ரீநீட் 2026 எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க, 300 மார்க் எடுத்தேன், 400 மார்க் எடுத்தேன், 450 மார்க் எடுத்தேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. இப்போ தான் உனக்கு ஜூலை மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையும் நியர்லி 10 month இருக்குது. 10 monthல எவ்வளவோ நீ வந்து கற்றுக்கலாம், எவ்வளவோ நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னோட அறிவுரை என்னன்னா, ஜூலையில் நீ ஸ்டார்ட் பண்ணி டிசம்பருக்குள்ளே நீ போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நான் என்னோட பேட்சில் கெமிஸ்ட்ரி பேட்ச் ஆகட்டும், இல்லை ஹோல் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹோல் பேட்ச் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது எப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நியர்லி நவம்பர் எண்டில் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா டிசம்பர் 2nd weekல போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த டயத்துக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதே மாதிரி ரீநீட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். ரெக்டிஃபை மீன்ஸ் எப்படின்னா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, எந்த சப்ஜெக்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ் மிஸ்டேக் பண்ணீங்க, எந்த லெசன்ஸில் மிஸ்டேக் பண்ணீங்க, ப்ராப்ளம் மிஸ்டேக்கா, தியரி மிஸ்டேக்கா, எதில் வீக் அப்படிங்கிறத உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு டேட்டா கண்டுபிடிங்க. நான் தியரியில் தான் வீக்கு, நான் ப்ராப்ளத்தில் தான் வீக்கு, நான் ஆர்கானிக்கில் தான் வீக்கு, நான் இன்ஆர்கானிக்கில் தான் வீக்கு, ஃபிசிக்ஸில் மேக்னெட்டிக் ஃபிசிக்ஸ் தான் வீக்கு, ஆப்டிக் ஃபிசிக்ஸ் தான் வீக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீட் 2027 உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்.
நான் இப்பயும் சொல்கிறேன், என் பேட்சில் ஜாயின் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் கண்மூடித்தனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ண. நான் கேரண்டி உன்னைய நான் கெமிஸ்ட்ரியில் 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க வைக்கிறதுக்கு நான் ஃபுல் கேரண்டி, 1000% கேரண்டி. ஃபுல் கோர்சஸில் நீ ஜாயின் பண்ண அப்படின்னா டெஃபினெட்லி 600+ எடுக்க வைக்கிறதுக்கு நான் ஃபுல் கேரண்டி. பயாலஜி டீகோடிங் ஆகட்டும், ஃபிசிக்ஸில் சொல்லித்தரக்கூடிய நான் சிம்பிள் ட்ரிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே நான் சொல்கிறத மட்டும் படி, நான் கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் தரவாக சால்வ் பண்ணிக்கிட்டே இரு. எக்கச்சக்கமான கொஷின்ஸ் உனக்கு நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அத்தனை கொஷின்ஸுமே போட்டுக்கிட்டே இரு. போட 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 எவ்வளோக்கு எவ்வளோ நீ கொஷின் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு ப்ராக்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ், சொல்லக்கூடிய லெசன்ஸை மட்டும் நடத்த நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீ அப்படின்னா டெஃபினெட்லி நீ நெக்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் எடுத்துகிட்டு நீயே வந்து சொல்வேன், சார் நான் எம்பிபிஎஸ் சீட் எடுத்துட்டேன், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் மட்டும் டாக்டர் ஆனால் பார்த்தது, நீங்களும் ஆகணும். நான் படித்த எல்லா விஷயங்களையுமே வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு மெடிக்கோவாக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு டீச்சராக வந்து நான் ஷேர் பண்ணல. ஒரு மென்டராகவும் நான் இல்லை. உங்களுக்கு ஒரு மெடிக்கோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நான் படித்தேன், எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறது. ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் 176 அப்படிங்கிறத நான் கெமிஸ்ட்ரியில் எடுக்கல. அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன். அந்த அத்தனை எஃபோர்ட்டையுமே உங்கள்கிட்ட வந்து நான் செலுத்த போகிறேன். ஸோ நான் கொடுக்குற நிமிஷம் மட்டும் A to Z பண்ணிங்க, வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நீ 2027க்கான எல்லா டவுட்டுமே இப்போ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியர் ஆகிருக்கும். இதுக்கு மேலே எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே டவுட் இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீ மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நான் காலேஜில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே சொல்கிறேன். கோர்ஸுக்கான டவுட்ஸ் வேணும்னாலும் இதில் நீங்கள் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போவே போயிட்டு உங்களோட கூகுள் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும் தான் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்லாட் புக்குடு ஸ்டூடெண்ட் தான் இது. ஸோ அதனால் முடிஞ்ச வரை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.